ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அம்மா கிட்ட இது மாதிரி 3 நாளைக்கு மட்டும் நீங்கள் கொஞ்சம் சாப்பாடு இதெல்லாம் இங்கே இது பண்ணிக்கோங்கம்மா. ஏன்னா புது இடங்கிறதுனால நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா ட்ரைனிங்க்காக வந்திருக்கோம். நான் மட்டும் இங்கே வர்றதுனால ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணுறதுனால இப்போ பெங்களூரில் நம்ம இருக்கிறோம், பண்ணுறோம், செய்கிறோம். இங்கே இந்த ஏரியாவில் கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். நீ இங்கே ஹோட்டலில் சரியில்லை, ஃபுட்டு சரியில்லை, அது சரியில்லைலாம் எதுவும் தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காதுமா. ஏன்னா கம்பெனி அரேஞ்ச் பண்ணதுங்கிறதுனால நம்ம எதுவும் இது பண்ண முடியாது. நம்ம ஓனாக ஏதாச்சும் பணம் கொடுத்து இது பண்ணோம்னா நம்ம இது பண்ணிக்கலாம். அவங்களாம் அரேஞ்ச் பண்ணியிருக்குங்கிறதுனால நம்மளுக்கு அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அவங்க 1 மாதத்துக்கு நமக்கு இந்த ஹோட்டல் இந்த இதுதானுங்கிற மாதிரி புக் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ நம்ம அதெல்லாம் தேவையில்லாமல் இது பண்ணிக்கிட்டு செய்ய முடியாதும்மா. அதை நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்னோடனே, சரிம்மா அப்போனா ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அப்போனா நான் ஒழுங்காக சாப்பிடாம பண்ணாமல் இருக்கட்டுமா? அவங்க சாப்பிட்றதெல்லாம் பயங்கர காரமாக கொடுக்குறானுங்க. எப்படி எனக்கே வயிறு புண்ணு அதிகமாக இருக்குது, எப்படி நான் அதை சாப்பிட முடியும், பண்ண முடியும்னோடனே, சரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கம்மா. ஒரு மாதம் தானே, உனக்கு ஏதாச்சும் இளநீ அது மாதிரி கிடச்சிச்சின்னா பல ஃப்ரூட்ஸ் ஏதாச்சும் ஜூஸ் நான் வாங்கி தரேம்மா. டெய்லி ஒன்று ஒன்று குடி, சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் ட்ரைனிங்க்காக இங்கே நான் போயிட்டேன். அம்மா ரூம்லேயே இருந்தால் இதாக இருக்குங்கிறத பக்கத்தில் கொஞ்சம் இந்த பேர்ட்ஸ் இந்த மாதிரிலாம் வளர்க்குற ஒரு இது இருந்துச்சு. அது ஒரு பார்க் மாதிரி தான். அங்கே போயிட்டு நான் அம்மாட்ட சொன்னேன், இங்கே வேணால் நீங்கள் இது பண்ணிக்கோங்க, மொபைலை மட்டும் கையில் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு எதுவும் உனக்கு மொழி தெரியாத ஊர் அப்படிங்கிறதுனால ஏதாச்சும் நீ பேசிட்டு யார்கிட்டையும் தேவையில்லாமலாம் யார்கிட்டையும் பேசக்கூடாதுமா எதுவும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் கிளம்பி வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2-3 நாளைக்கு அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு வாரம் போனதுக்கப்புறம் அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாத மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த கிளைமேட் இதெல்லாம் கொஞ்சம் அங்கேருந்து வந்ததுனால கொஞ்சம் காய்ச்சல் மாதிரி இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் பயமாயிடுச்சு, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ட்டு. அப்புறம் அந்த ஹோட்டலில் ஒருத்தவங்க எங்கள் ஊருக்காரவங்க தான் ஒருத்தவங்க. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பேசுகிறப்போ எங்கள் ஊர் பக்கம் தான் அப்படின்னு சொன்னார். இங்கே குக்கா வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்டேன். இது மாதிரி ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போகணுங்க அப்படின்னு சொன்னோன்னே, அவர் அப்புறம் உடனே நைட்டு ஒரு 11 மணியாக இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு பக்கத்தில், ஏன்னா எங்களுக்கு எதுவும் தெரியாத ஏரியாலாங்கிறனால அவர் ஒரு 4 வருஷமாக இங்கே இருக்கிறேன் அப்படின்னாரு. அதனால் சரி அழைச்சிட்டு அதுக்கப்புறம் அம்மாவை அழைச்சிட்டு ஆட்டோவிலேயே அழைச்சிட்டு போனோம். அழைச்சிட்டு போனோன்னே டாக்டர் சொன்னாங்க, ஏதோ சாப்பிட்ட ஃபுட்டு தான் உங்களுக்கு இதாகலை, அது ஏதோ செரிமானம் ஆகாததுனால தான் இந்த மாதிரி ஃபீவர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது என்னன்னு எங்களுக்கு தெரியல. சரி என்ன இப்போதைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், செய்ய போகிறோமே, என்ன பண்ணுறது அடுத்தது அப்படின்னு அவர்கிட்ட கேட்டது. ஒரு 2 டேஸ் நீங்கள் இங்கேயே வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் சொன்னேன், இது மாதிரி எனக்கு இன்டர்வியூ ட்ரைனிங் எல்லாம் இங்கே இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, அதெல்லாம் ஓகே தாம்மா, உங்கள் ஹெல்த்துங்கிறது முக்கியம் தானே அப்படின்னோடனே, அதுக்கப்புறம் ஏதாச்சும் இப்போதைக்கு கொஞ்சம் க்யூர் ஆகிற மாதிரி ஏதாச்சும் இது கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சுச்சுவேஷன்லாம் எடுத்து அவங்கள்ட்ட நான் சொன்னேன். சொன்னதுக்கப்புறம் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இது மாதிரி சரி ஓகே, ஏதோ உங்களுக்கு இதுக்காக வந்திருக்கீங்க, இந்த ஊர் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டாக்டர் பேசினார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் டேப்லெட்ஸ் இதெல்லாம் எடுத்து ஒரு இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா எனக்கு கொஞ்சம், நான் சொன்னேன் அம்மாட்ட, நீ இப்போனா ஊருக்கு கிளம்புறியாம்மா, நான் கார் புக் பண்ணுறேம்மா, நீ போயிடுறியா ஊருக்கு, நான் சித்தியை வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, அதுக்கப்புறம் அம்மா சொன்னிச்சு, எப்படி இது 1 வாரம் தான் இங்கே இருக்குது, உனக்கு இன்னும் ஒரு 20 நாளுக்கிட்ட ட்ரைனிங் இருக்குதுன்னு சொல்கிறேன், இது அட்டன் பண்ணி அங்கே அந்த இதெல்லாம் இப்போ சப்மிட் பண்ணாதானே உனக்கு சம்பளம் கூட கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். பொசிஷனும் மாற்றுவாங்கன்னு சொன்னேன். இப்போ எனக்காக இதை வேணான்னு சொல்லிவிட்டு நீ இது பண்ணேன்னா தனியாலாம் இங்கே உன்னை சமாளிக்க முடியுமா அப்படின்னோடனே, அதுக்கப்புறம் இல்லைதாம்மா, என்ன பண்ணுறது, இந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்காது, எல்லாருக்கும் கிடைக்காது. என் டீம்லேயே எனக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பு கிடச்சிச்சு. அதுவுமே 2 இயர்ஸ் ஒன்ஸ் தான் இதெல்லாம் இது பண்ணுவாங்க. அதில் எனக்கு கிடைச்ச வாய்ப்பு அப்படின்னோடனே, அதெல்லாம் சரிதான், நான் இல்லைங்கல, இருந்தாலும் உனக்கு ஒரு விஷயத்த நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு இதை நீ எதாக இருந்தாலும் ஒரு இதை நீங்கள் நினச்சிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இது பண்ணால் தான் எதாக இருந்தாலும் சரியாக இருக்கும், பண்ணும், செய்யும். அதுக்கப்புறம் உன்னோட இது, அதுக்கப்புறம் நான் எந்த ஒரு இதையுமே நான் இது பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன் அப்படின்னோடனே, அதெல்லாம் சரிதான், நான் இல்லைங்கள, எதையுமே நம்மளுக்கு சரியான ஒரு இதில் நம்மளுக்கு கொண்டுட்டு போகிறது, பண்ணுறதுக்கு, செய்கிறதுக்கு இதுக்கான டைமிங்கிறது உனக்கு புரிய மாட்டேங்குது எதையுமே அப்படின்னோடனே, அதெல்லாம் எனக்கு புரியாமலாம் கிடையாது. எந்த ஒரு விஷயத்தையுமே புரியாமல் நான் ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு எல்லாமே புரியுது, செய்து தான் நான் இல்லை. ஆனால் ஒரு சில விஷயங்கள் எனக்கு இப்போதைக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது அப்படின்ட்டு நீ சொல்கிறது உண்மைதான். நானுன்னா ஆமாம், அப்போ தான் அதுக்காக
நீ வந்து புக்கெல்லாம் பண்ண வேணாம், சித்தியை வேணால் ஃபோன் பண்ணி எனக்கு துணையாக வேணால் இங்கே வந்து இருக்க சொல்லு, ஒரு 20 நாளைக்கு மட்டும் நீ வந்து தம்பிக்கிட்ட ஃபோன் பண்ணி கேளு சித்தப்பா பையன்ட்ட அப்படின்னு சொல்லிட்டு அம்மா என்கிட்ட சொன்னாங்க.